ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு நோய். ஆனால் அது நோய் கிடையாது. உண்மை ஆட்டிசம் அப்படிங்கிறது மூளையில் இருக்கிற குறைபாடும் கிடையாது. அது மூளையில் உள்ள ஒரு நிலை. அதாவது சில மூளை நரம்புகள் எல்லாமே நமக்கு நன்னாவே நார்மலாகவே இருந்தாலும் கூட அந்த இயக்கத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். அது ஒரு நிலையை வழிய அது ஒரு குறையோ அது ஒரு ஆட்டிசம்டி அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு துக்ககரமான நிலையோ கிடையாது. ஆட்டிசம் குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவுகளை நிறைய கொடுக்கணும், நிறைய அன்பு காட்டணும். அவர்களுக்கு என்ன ஆகும்னா, அவர்கள் எல்லாரையும் போல் எல்லாமே புரியும், எல்லாமே தெரியும். ஆனால் தன்னுடைய மனசில் நினச்சிட்டு இருக்கிறத அவளால் வெளிப்படுத்துறதுல தயக்கம் இருக்கும், வெளியில் சொல்கிறதுல அவளுக்கு தயக்கம் இருக்கும். மற்ற மனிதர்களோடு சேர்ந்து, தன்னொட்ட குழந்தைகளோடு சேர்ந்து, மற்ற மனுஷர்களோடு சேர்ந்து பழகிறதுல விளையாடுறதுல அவளுக்கு கொஞ்சம் குறை இருக்கும். அது மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துலேயே ஈடுபாடாக ஆகிடுவாங்க. என்னென்னா இப்போ பம்பரம் விளையாடுதுன்னு குழந்தை அதையே கொஞ்சம் பம்பரம் எடுத்து வச்சுட்டு வா படிக்கலான்னு குழந்தையேந்து வரணும் இல்லையா? அப்படிலாம் ஒரே ஒரு விஷயங்களையே முன்னாடியே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாள். இதுதான் அந்த ஆட்டிசத்தினுடைய ஒரு சில செயல்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த ஆட்டிசம் நல்லா குணமாகிறதுக்கு நல்ல டாக்டர்களை பார்த்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுகளை கொடுத்து, அதான் மருந்து மாத்திரைகளே கிடையாது இதுகளுக்கெல்லாம். ரொம்ப நல்ல பழக்கங்கள் நல்லா எப்படி அவளுக்கு சொல்லித்தரணுமோ அந்த மாடலில் அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளை நல்லா கொண்டு வந்துட முடியும். அதாவது குழந்தைய குழந்தைய கூப்பிட்டா 1.5 வயசில் குழந்தை திரும்பி பார்க்கணும். அது திரும்பி பார்க்கல, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அது பேர் அது சொல்லணும். என் பேர் அப்படி சொல்லி அந்த பேரை சொல்லணும். இப்படி சொல்லலை, எப்போவும் கவனச்சிதறலாக இருக்குது குழந்தைகள் அப்படின்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்குண்டான எவ்வளவோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இடங்கள்லாம் இருக்குது. ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் கிடையாது, சொல்லி கொடுக்குறது தான். குழந்தைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்து அவளை முன்னுக்கு கொண்டு வர்றது தான். எவ்வளவோ ஆட்டிசம் இருக்கிற சின்ன வயசில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டிசத்தில் இருந்தால் கூட வயசாக நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்குற முறையில் சொல்லிக் கொடுக்குற விதத்தில் நல்ல ஸ்கூல்ஸில் சேர்த்து நல்ல விதத்தில் சொல்லிக் கொடுத்தா ரொம்ப நல்லா முன்னுக்கு நல்லாவே இருக்கிறதுங்கிறது நடக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஆட்டிசம் பண்ண குழந்தைகளுக்கு என்ன ஸ்லோகத்தை நம்ம வீட்டில் சொல்லலாம் அப்படின்னாக்க, வள்ளி தெய்வ யானை 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து நடுவில் முருகன் உட்காந்துருப்பேன் மயிலில். அந்த படம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்து கந்த சஷ்டி கவச்சம் அல்லது முருகன் பாடல்களை பாடுறது இந்த குழந்தைகள் நன்னா வரத்துக்கு சிறப்பாக உதவும். 2வது சௌந்தரிய லஹரியில் 17வது ஸ்லோகம் சரஸ்வதியை பற்றினது. இந்த ஸ்லோகத்தை நான் இதில் சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை போட்டு குழந்தை இருக்கிறதுல போட்டு வைங்கோ. அந்த குழந்தை கேட்க அந்த குழந்தை எல்லா விதத்துலேயும் நல்ல கவன சக்தியும் ஏற்பட்டு நன்னாவே நார்மலாகவே ஆகக்கூடிய ஒரு ஆச்சரியம் இந்த ஸ்லோகத்தில் அடங்கியிருக்கு. இந்த ஸ்லோகத்தை நான் கொடுக்குறேன். சவித்ரீபிர் வாச்சாம் சசிமணிஷிலா பங்கருச்சிபி வசிந்தியாத்யாபிஷ்ட்வாம் சஹ ஜனனி சஞ்சிந்தயதி யஹ சகர்த்தா காவ்யானாம் பவதி மஹதாம் பங்கிருச்சிபிர் வச்சோபிர் வாக்தேவி வதன கமலாமோத மதுரைஹி. இந்த ஸ்லோகத்தை 45 நாட்கள் ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்லணும். அம்மாவோ அப்பாவோ சொல்லணும். அவ்வளோ தூரம் சொல்ல முடியலையே, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஆஃபீஸ் இருக்குது எல்லாம் இருக்குனாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 தடமோ 20 தடமோ சொல்லிட்டு வந்தோம்னா கூட இந்த தாயாருடைய சரஸ்வதி தாயாருடைய அனுகிரகத்தினால, சௌந்தர்யலட்சுமி மாதாங்க இவளுடைய அனுகிரகத்தினால நிச்சயமாக குழந்தைகள் நன்னா இருக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நிவேதனமாக பால் கற்கண்டு போட்டு அல்லது தேன் இல்லைன்னா கரும்பு இல்லைன்னா சர்க்கரை இல்லை எல்லாமே முடிஞ்சதுன்னா எல்லாமே நிவேதனம் பண்ணி அந்த குழந்தையினுடைய காதில் இந்த ஸ்தோத்திரம் விழுற மாதிரியா உட்காந்து வச்சுட்டு
சொன்னாங்களான்னா நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் நல்ல மாற்றம் வந்து தெரியும். ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பாசமாகவும் நம்ம இந்த குழந்தைகள்கிட்ட நிச்சயமாக நடந்துக்கணும். ஏன்னா நம்ம ரத்தம், நம்ம உசுறு, நமக்கு காட் கொடுத்த குழந்தை, அவ்வளோதான். இதில் எந்த விதத்துலேயும் நம்ம குறைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைகள் ஏன் பிறக்கிறது அப்படின்னாக்க, கர்ப்ப காலத்தில் அம்மா வந்து கவலைப்படக்கூடாது. கர்ப்ப காலத்து அம்மா கவலைப்பட்ட இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆட்டிசம்னு என்ன, அந்த ஒரு இது வளர்ச்சி குறைவுன்னு சொல்ல முடியாது, மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் தெரியலன்னு சொல்ல முடியாது, எல்லாம் தெரிஞ்சு கொடுத்துன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த குழந்தைகளை வந்து பக்குவமாக வளர்த்தோம்னா ரொம்ப நன்னா இருப்பா. இவர்களுக்கு வேண்டிய நல்ல சத்தான உணவு, அன்பான அப்பா அம்மா, அன்பான டீச்சர், அழகாக சொல்லிக் கொடுக்குறபடி சொல்லிக் கொடுத்தா ரொம்ப பிரமாதமாக வரக்கூடியவர்கள் தான் இவர்கள். சாதாரண நார்மல் சைல்டு போலவே இந்த குழந்தைகளையும் நல்லா பிரமாதமாக கொண்டு வரலாம். இப்போ அப்நார்மல்கள் எல்லாம் கிடையாது. இவளுக்கு எல்லாம் தெரியும். இவளுக்கு தெரிஞ்சுத்தான் நாம் வெளிக்கொணரணும். குழந்தைகள் தானாகவே அது வந்து வெளிக்கொணருங்கள். குழந்தை பாட்டு செஞ்சால் பாடினுக்கும், ஆடி செஞ்சால் ஆடினுக்கும், குதிக்கிச்சா நான் சொல்கிறேன்னு தன்னை ஒன்று முன்னிலைப்படுத்திக்க தெரிஞ்சுக்கும் குழந்தைகள்லாம். இவளுக்கு அது தெரியாது. அதுதான் நாம் இவளை முன்னிலைப்படுத்தி இவளுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கணுமே, இது குறையோ அப்படின்னு நினைக்க மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. பூ போல் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை பொன்னான அப்பா அம்மா கையில் தான் பகவான் சேர்ப்பிப்பார். எந்த அம்மா பொறுமையாக இருக்காளோ, எந்த அப்பா பொறுமையாக இருக்காளோ அவள் கையில் தான் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிறக்கும். அதனால் பொறுமையாக இருந்தது தப்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு கொடுத்துருக்கிற கடமை, நம்ம இதை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசையோடு நம்ம செய்யணுமே வைய, குறைப்பட்டுக்கிறதோ வேதனைப்பட்டுக்கிறதோ, இது இப்படி ஆச்சே இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறதுலாம் நம்ம பண்ணக்கூடாது. பகவான் மேலே பார்த்து போட்டு இந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு இந்த முருகப்பெருமானுடைய படத்தை மாட்டி அந்த முருகப்பெருமானுக்கு எதுக்கு அதை பழமாக நினைச்சிட்டு அந்த குழந்தைகளை பாசமும் அன்பும் நேசமாக நம்ம வளர்க்கணும். இந்த குழந்தைகளுக்கு பேச தெரியாத நம்ம பேசிகிட்டே இருக்கணும். அந்த குழந்தைகளோட நம்ம அதுகளை நான் இருக்கே உனக்குங்கிற அந்த ஒரு பாதுகாப்பை அம்மா அப்பா எல்லோரும் கொடுத்துட்டே இருக்கணும். அது இதாக சொல்ல வந்ததுன்னா உன்னை காது கொடுத்து கேட்கணும். என்னென்ன இருக்குது சந்தோஷம்னு அந்த குழந்தைகளுக்கு காட்டணும். பார்க்குக்கு அழைச்சின்னு போகணும், பீச்சுக்கு அழைச்சின்னு போகணும், வாசலில் அந்த பாரு, மரம் பாரு, செடி பாரு, கொடி பாரு, மண் பாரு அப்படின்னு எவ்வளோ பெரிய பெரிய வளம் இருந்தாலுமே ஆட்டிசம் இருக்கிறவளாக இருக்கா. அவளுக்கும் அப்படி தான், இதே தான் ட்ரீட்மெண்ட்டு. அவளை ஒன்று சந்தோஷமாக அவளை வச்சுட்டு இருந்தோம்னாலே அவள் ரொம்ப நல்லா ஆகிடுவாள். அதனால் நம்ம குறைப்படாமல் பக்தியோடு இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு சந்தோஷமாகவே நம்மளும் இருக்கலாம். நம்மளும் ஒரு குறைப்பட்டவா இல்லை. ஆட்டிசம் குழந்தைகள் உள்ள அம்மா அப்பாலாம் குறையான அம்மா அப்பா இல்லை. இந்த குழந்தைகளை நமக்கு தான் அவளுக்கு தெரியும். அதனால காட் நம்மக்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிருக்கு. நம்மளால் முடிஞ்ச முயற்சியை பண்ணி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பக்தியோட நல்லபடியாக வைமா அப்படின்னு சந்தோஷமாக வைக்கலாம். சரியா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.